வணக்கம் சார், என் பேர் கே வடிவரசு, சண்டையார்பேட்டிலேருந்து வரேன். இப்போ வரதட்சணை வாங்குறோம் கொடுக்குறோம், அது சரியா தப்பா? வரதட்சணை வாங்குறோம் கொடுக்குறோம் சரியா தப்பாங்கிறது கண்டிப்பா இஸ்லாமிய அடிப்படையில் தப்பு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திருமணம் செய்யும் பொழுது பெண்களுக்கு நீங்கள் மனக்கொடை கொடுக்க வேண்டும். இப்போ கல்யாணம் பண்றா இருந்தா ஒரு ஆம்பளை தான் என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன கேட்கறீங்கன்னு கேட்கணும். கல்யாணம் பண்ணும் பொழுது ஏன்னா பெண்கள் அதில் நிறைய பாதிக்கப்படுறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு யாருக்கு பாதிப்புன்னு பார்த்தா பெண்களுக்கு தான் பாதிப்பு. இவன் கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைக்கு அப்பனா இருப்பான், உடம்புல ஒண்ணுமே தெரியாது, இளைஞன் மாதிரியே இருப்பான். ஒரு புள்ள பெற்றிருப்பா, அவளுக்கு என்ன செய்யறேன், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குமரி ஒரு புள்ளையோட சரியுமாங்க. குமரிங்கெல்லாம் இது வரைக்கும் தான், ஒரு புள்ள பெற வரைக்கும் தான், அப்புறமேல குமரின்னு பேச முடியுமா? முடியாது. அப்ப அந்த குழந்தைய சுமந்து கொண்டு கஷ்டப்பட்டு சாப்பிட முடியாம வாந்தி எடுத்துக்கொண்டு படியில ஏற முடியாம நினைச்சபடி படுக்க கூட முடியாது. ஒரு டைப்பா தான் படுக்க முடியும். இவன் குப்புறவும் படுப்பான், மல்லக்கம் படுப்பான், ஓடவும் செய்வான், ஆடவும் செய்வான், குதிக்குவான். யாரு? இவன் தான் அப்பங்கிற பேர் வாங்குறதுக்கு இவ்வளவும் செய்யறான். ஆனா ஒரு பொம்பளை புலவு கஷ்டப்படுறா, அவளுக்கு என்ன இல்ல, ஒரு சுதந்திரம் இல்லாம இருக்குது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, குடும்ப வாழ்க்கையில 2 பேரும் சந்தோஷம் அனுபவித்தாலும் பெண்கள் கூடுதலாக சிரமத்தை சுமக்கிறார்கள், கூடுதலா கஷ்டப்படுறாங்க. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு கல்யாண நேரத்திலேயே நீ 5 லட்ச ரூபா கொடு, 2 லட்ச ரூபா கொடு, 3 லட்ச ரூபா கொடுன்னு பெண் வீட்டார் கேட்டு வாங்கி வச்சுக்கணும். அந்த பொண்ணு தன்னுடைய சொத்தாக வைத்துக் கொள்ள வேண்டும். இவன் நாளைக்கு வேற மாதிரி பஞ்சாயத்து பண்ணிட்டு ஓடினா கூட நமக்கு அந்த பணம் செக்யூரிட்டியா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்கணும். அரபு நாட்டில எல்லாம் போனீங்கன்னு சொன்னா இன்றைக்கு அவன் 5 லட்சம் ரியால் வரதட்சணை கேட்கறான், பொம்பளை கேட்கறான். அரபு நாட்டில் நீங்க கல்யாணம் பண்றதா இருந்தா ஒரு ரியாலுங்கிற எவ்வளவு, 12 ரூபா, 14 ரூபா. அப்ப 70 லட்சம் ரூபாய் ஆச்சு. 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க கேட்டான்னு சொன்னா இந்திய ரூபாய்க்கு எவ்வளவு ரூபா? ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றா இருந்தா 70 லட்சம் ரூபாய் வைக்காம அரபு நாட்டில் கல்யாணம் பண்ண முடியாது. அப்ப அந்த என்ன அவளுக்கு செக்யூரிட்டியா போயிடுது. கல்யாணத்துக்கு பிறகு என்ன தொலைஞ்சு போனாலும் சரி நமக்கு பொருளாதார ரீதியா நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைத்து விட்டது அப்படிங்கிற நிலைமை ஏற்படுகிறது. அதனால இஸ்லாத்துல டவுரி வாங்க எங்க ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் கூட நாங்க டவுரி வாங்கவே மாட்டோம். வரதட்சணை வாங்குற கல்யாணத்துக்கும் கொடுக்கிற கல்யாணத்துக்கும் போகவும் மாட்டோம். சொந்தத்துல கல்யாணம் நடந்தாலும் சரி டவுரி நாங்க எழுதிய போட்டுரும் வாசல்ல போர்டு, வரதட்சணை கல்யாணம் நடத்தக்கூடிய எங்களை அழைக்க வேண்டாம் அப்படின்னு வீடுகளில் எங்க சகோதரர்கள் என்ன செய்வாங்க, ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டி வச்சிருப்பாங்க. அதனால வரதட்சணை எங்க மார்க்கத்திலையும் கூடாது. எங்க அமைப்புல இருக்கிற யாருமே வரதட்சணை வாங்கவும் மாட்டோம், கொடுக்கவும் மாட்டோம். வரதட்சணை வாங்குற கல்யாணம் சொந்த கூட பிறந்த சகோதரன் வீட்டு கல்யாணமா இருந்தாலும் சரி நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம், புறக்கணிப்போம். அந்த அளவுக்கு வெறுக்கத்தக்க ஒரு காரியம் வரதட்சணை. நீங்க சொன்ன விளக்கத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அது இல்லாமல் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நான் ரயில்வேல ஒர்க் பண்றேன். எனக்கு பிஎஃப் வட்டி போட்டு தான் தராங்க. ஸோ இஸ்லாமிய சகோதரர்லாம் கவர்மெண்ட் வேலையில் இருக்க முடியாதா? அது கவர்மெண்டே தருது. இதுக்கு நீங்க ஏற்கனவே சொன்ன விளக்கத்துக்கு இது என்னுடைய கேள்வி. ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒரே சமயத்தில் 4 பெண்களை திருமணம் செய்து கொள்ளலான்னு சொல்லியிருக்கிறாங்க, அது உண்மையா? அதே மாதிரி தலாக் பண்ண அது சம்பந்தப்பட்டது. அவங்க தலாக் பண்ண பிறகு திரும்ப மறுபடியும் 4 அதே மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும் சொல்றாங்க, அது உண்மையா? சரி, அதாவது அரசு ஊழியரா இருக்கக்கூடியவர்கள் அது ஒட்டுன கேள்வியா இருக்கிறதுனால அரசு ஊழியரா இருக்காருன்னு வைங்க, அவர் இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் அவங்களுக்கு பிடிச்சி வச்சிருப்பாங்க, அதுல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப அப்படி இருக்க முடியாதான்னு கேட்கிறாரு. இன்னொரு சகோதரர் கூட வங்கியில கணக்கு வைக்க முடியாதான்னு கேட்கிறாங்க. எல்லாம் வச்சுக்கொள்ளலாம். நம்ம என்ன செய்யலாம்னா அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்கும் பொழுது நம்முடைய தொகையை மாத்திரம் எடுத்துட்டு மற்ற விட்டுறலாம். நாங்க அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். வங்கியில கணக்கு வைப்போம், நாங்க எங்களுடைய அசல் என்னவோ அதை எடுத்துக்கொள்வோம், மீதி வேணான்னு விட்டுருவோம், எடுக்கவே மாட்டோம், என்னமோ செஞ்சுட்டு போன்னு விட்டுருவோம். அது மாதிரி செய்து கொள்றதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அந்த ஒரு கேள்விக்கு வருவோம். இஸ்லாமிய ஆண்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட 4 கல்யாணம் வரைக்கும் பண்ணலான்னு அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமுக்கு முன்னாடியே உலகம் முழுவதும் பலதார மனம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாத்தில் உள்ள ஒரு மேற்றே கிடையாதுங்க. எல்லா மதங்கள்லையுமே அது ஆரம்பம் முதல்ல என்ன செய்யறது இருக்கிறது. இப்போ உதாரணமா இந்து மதத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்ம தமிழ் கடவுள் எல்லாரும் அதை முருகன் என்ற கடவுளை சொல்லுவாங்க. அவர் வள்ளி தெய்வானன் 2 மனைவியோட இருப்பதாக என்ன செய்வாங்க, நம்புறாங்க. அப்ப அந்த 2 கூடாதுன்னு அவர் அதை செஞ்சிருக்க மாட்டார் தானே. அது கிருஷ்ணர்னு சொன்னார்னா அவர் பாமா ருக்மணின்னு என்ன செய்வாரு, அவருக்கு 2 உதாரணத்துக்காக சொல்லுகிறார். அப்ப இது இஸ்லாத்துக்கு மட்டும் உள்ள மேற்று கிடையாது. இன்னைக்கு நடைமுறையில் அப்படி இல்லாத மாதிரி சொல்லிக் கொடுக்கிறார்களே தவிர அதை நம்பிக்கை பிரகாரம் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால்
இந்த மாதிரி பலதார மனம் என்பது ஆதி காலத்தில் இருந்த எல்லா மதங்கள்லையுமே இருக்கு. ராமரை தவிர எல்லாருமே ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்தவர்களாகத்தான் நம்ம என்ன செய்யறாங்க, அது வந்து காட்டப்படுகிறார்கள். அது மாதிரி கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஆபிரகாம்ல இருந்து தாவீதுல இருந்து சாலமோன்ல இருந்து எல்லாருமே வந்து பல மனைவியரோட வாழ்ந்தார்கள் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த பலதார மனம் என்பது இருக்கிறது, இது வந்து உண்மையில பார்த்தா தடுக்கணுங்கிற மாதிரி நம்ம மனசு சொல்லுது, மொத்தமா தடுத்து நிறுத்திடலாம்னு சொல்லி. ஆனால் இஸ்லாம் எப்படி பார்க்கும்னு கேட்டா, அது எந்த அளவுக்கு சாத்தியம், தடுக்கிறதை விட அனுமதிக்கிறதுல நன்மை கூடவா தடுப்பதில் நன்மை கூடவான்னு இஸ்லாம் பார்க்கும். இஸ்லாம் பார்த்து என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இதை தடுக்கிறதுனால் வர்ற கேடுகள்லாம் என்னென்ன, அனுமதிப்பதனால் ஏற்படக்கூடிய கேடுகள் எப்படி குறைவா இருக்குன்ற எடை போட்டு பார்த்து தான் அந்த அனுமதியை வழங்குறது. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தால், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுக்கு இந்த அனுமதி இருக்கிறது. சரி, முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு அனுமதி இல்லை தானே? முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு என்ன இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்வதற்கு அனுமதி இல்லை, அப்படி சட்டம் இருக்குது. ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம முன்னாள் முதல்வர் வந்து 2 மனைவியோடு இருக்காரா இல்லையா முஸ்லீம்? அவரு முன்னாள் முதல்வர், அரசியலுக்கான சொல்ல கருணாநிதி அவர்கள் இருக்கிறார்கள், பல முறை நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து 2 மனைவியரோட தான் அவர்கள் இருக்கிறார், நல்லா தெரியும் அவங்களுக்கு. தயாளம்மாள் இருக்கிறாங்க, ராஜாத்தி அம்மாள் இருக்கிறாங்க, 2 மனைவியோடு அவங்க இருக்கிறாங்க. அப்போ முஸ்லீமுக்கு அனுமதி, இந்துவுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னா அவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கணுமா இல்லையா? அவர் ஜெயிலுக்கு போயிருக்கணுமா இல்லை, கேஸ் போட்டிருக்கணுமா இல்லையா? இல்லாம முதலமைச்சராக என்ன செய்யறார், முதலமைச்சராக இருக்கிறதை கூட இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்வது என்ன செய்யல, தடுக்க முடியவில்லை. அதே மாதிரி வந்து நம்ம கப்பல் போக்குவரத்து மந்திரியாக திருநாவுக்கரசு இருந்தாரு, அவர் 2 மனைவியோடு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்காரு, டெல்லியில மந்திரியா வரைக்கும் அவருக்கு இருக்க முடிந்தது. அதே மாதிரி இந்தியாவில் அதிகமான லீடிங்ல ஜெயிச்சவர்னு சொல்லுவாங்க ராம்விலாஸ் பஸ்வான்கிறவர், நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்தாரு, ஒரு கட்சி கூட தலைவராக இருக்காரு, அவரு 2 மனைவியோடு நினைஞ்சிருக்காரு, வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. நம்ம தமிழக சட்டசபையில் சபாநாயகராக இருந்தார் காளிமுத்து, அவர் 2 மனைவியோட வாழ்ந்து அவங்க வாரிசுகள்லாம் எனக்கு உனக்கான சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் 2 மனைவியோடு அவரும் என்ன செய்யறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப சட்டத்தில் அப்படி இருந்தா ஏன் தடுக்கல, சட்டத்தில் இருந்தா ஏன் தடுக்கலன்னு கேட்டா, அது என்ன செய்யறாங்கன்றா, சட்டத்தில் போய் ஒரு ஆள் மனைவி ஒரு ஆள் துணைவின்னு சொல்றாங்க. கோர்ட்ல கேஸ் போட்டா அது மனைவி, இது துணைவி, சேர்த்துக்கிட்டது அப்படின்னு சொன்னாங்கன்னா தப்பிச்சுக்கிடுவாங்க. அதாவது பலதார மனத்துக்கெல்லாம் தடை கிடையாது, மனைவின்னு சொல்லக்கூடாது. சொல்றது பெண்ணை பாதிக்குமா? ஒரு பெண்ணை வந்து இன்னொரு பெண்ணோட அனுபவம் அவன் எப்படி வாழ்ந்தாலும் இந்த பெண்ணை பாதிக்கத்தானே செய்யும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொண்டாட்டின்னு சொல்லாத வச்சுக்க, 40 கூட வச்சுக்கங்கிறாங்க. இதுல என்ன, அப்ப என்ன பாக்குறோம், என்ன செஞ்சாலும் இவன் ஏதாவது பண்ணத்தான் செய்யறான். இவன் வந்து வப்பாட்டியை வச்சுக்கிறான், சின்ன பெண்ணு வச்சுக்கிறான், அது சட்டம் போட்டு தடுக்கவே இயலாது. இதெல்லாம் பார்த்து என்ன செய்யுது இஸ்லாம், என்ன பண்ணுது, நீ வந்து ஒரு மனைவியோட வாழ்றியா, முதல்ல உனக்கு தேவையா இருக்கணும். 2வது கல்யாணம் சும்மா விளையாட்டுக்கு பண்ணக்கூடாது, தேவையா இருக்கணும். தேவை எப்ப வரும், இந்த மனைவியால் அவனுக்கு சுகம் கொடுக்க முடியல, அதுல அவனுக்கு பாதிப்பு இருக்குது என்கிற நிலை வரும் பொழுது தப்பான வழிக்கு போகக்கூடாது என்பதற்காக அவனுக்கு அந்த அனுமதி இஸ்லாம் எப்படி கொடுக்குது, டிக்ளேர் பண்ணி உனக்கு தைரியம் இருக்கா, பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறியா, மனைவின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு வைக்கிறியான்னு கேட்டா எவன் கரெக்டா இருப்பான் அவன் தான் செய்வான். டிக்ளேர் பண்ணலன்னா 10 வச்சுக்கிடுவான். டிக்ளேர் பண்ணா 10 போய் டிக்ளேர் பண்ண முடியுமா அவனால? 10 என் மனைவின்னு சொன்னா 10 பேருக்கு இப்படி சொத்து கொடுக்கறது, 10 பேருக்கு எப்படி கரெக்டா, அது முடியாது. அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இந்த மாதிரி நீ வந்து உன் மனைவியை விட்டு நீ விபச்சாரம் பண்ணிடுவ, கண்ட பெண்கள்கிட்ட போய் நோயை வாங்கிட்டு வந்து ஒரு மனைவிக்கு எய்ட்ஸ் நோயை சப்ளை பண்ணிடுவ என்கிற அளவுக்கு உனக்கு உணர்ச்சி கூடுதலாக இருந்து அதனால் உனக்கு தேவைன்னு வந்தால், அவளும் பொம்பளை தானே, அவளோட வாழ்ந்துட்டு அவளுக்கு பிள்ளையை கொடுத்துட்டு என் பிள்ளை இல்லைன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? அந்த பெண்ணுக்கு மனைவிங்கிற உரிமையை கொடுத்து உனக்கு செய்ய இயலுமான்னு கேட்குது. இப்படி சொல்றதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, மனைவியை விட்டு வேற பெண்களை நாடக்கூடிய ஒரு எண்ணிக்கை குறைகிறது. சுமக்கணும்னு சொல்லும்போது குறைஞ்சிருவான். சுமக்க தேவையில்லைன்னா, ஒரு பெண்ணோட போய் சந்தோஷம் அனுபவித்துட்டு நல்லது கெட்டதை சுமக்கணும்னு சொன்னா குறைஞ்சிடறான், பின் வாங்கிடுறான். சுமக்க தேவையில்லைன்னா வச்சுக்கிறது தானே, பொண்டாட்டின்னு சொல்ல போறோம் அப்படின்னா நான் ரெடி நீ ரெடிங்கிறான். அப்ப அந்த மாதிரி வருவதை தடுக்கிறதுக்கு இது உதவுதுங்கிற காரணத்தினாலதான் இஸ்லாம் என்ன பண்ணுது, நேர்மையா நடக்கணும், தேவையா இருக்கணுங்கிறலாம் கண்டிஷன் போட்டு இந்த கள்ளத்தனம் பண்ணாத. கள்ளத்தனம் பண்ணினா கடைசி என்ன ஆகுது, இவன் செத்து போயிடுறானா, திடீர்னு பணத்தை வச்சுட்டு அவன் வந்து நிக்கிறான், எனக்கு என் புருஷன் இவங்கிறான். ஏன் வெளிப்படையா செஞ்ச சங்கடம் வருமா?
சொத்துக்கள் அங்கே எழுதி வச்சுட்டு போயிடுறான். இவன் நிற்கிறான், பொண்டாட்டி இருந்தவன் என்ன செய்யறா, ஏமாந்து போய் நிற்கிறான். அவனுக்கு பெத்த புள்ள, நானும் தான் அவனுக்கு பிறந்த புள்ளன்னா சொத்து இல்லாமல் போயிடுது. இப்போ இஸ்லாம் என்ன பண்ணுது, நீங்க எண்ணத்தை போட்டாலும் சட்டத்தையும் போடுவீங்க, மீறவும் செய்வீங்க. மனைவிங்கிற வார்த்தையை விட்டுட்டு வேற மாதிரி என்ன பயன்படுத்திக்கலாம்னு சொன்னா இது ஒரு பெரிய பெண்களுக்கு கேடாக இருக்கிறது. அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த நீங்க நெறிமுறையோடு இருந்தால் செய்து கொள்ளலாம்னு அனுமதிச்சு, உண்மைதான் அது. ஆனால் இப்படி சொன்ன காரணத்தினால முஸ்லீம்கள்ல நீங்க எண்ணி பாருங்க, பேப்பர் அப்படி சொல்றாங்க. இப்ப நான் கேட்கிறேன் பாருங்களேன், இறைவனுக்கு பயந்து உள்ளதை மட்டும் சொல்லணும், சரியா? போய் சொல்லக்கூடாது. முஸ்லீம்களுக்கு சொல்றேன், ஒண்ணுக்கு மேல கல்யாணம் பண்ணாலும் கை தூங்க. இந்த சபையில அல்லாவுக்கு பயந்து உண்மையா பண்ணியிருந்தா கை தூக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, இருக்கு சட்டம். ஏன்னு கேட்டா டிக்ளேர் பண்ணா பயந்து ஓடி போயிடுறான். டேய், இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணா ஓப்பன் டிக்ளேர் பண்ணுவியா, அறிவிப்பியா, உன் பொண்டாட்டிக்கு சொல்லிட்டு செய்ய தைரியம் இருக்கான்னு கேட்டா அவளுக்கு சொல்லிட்டு தான் செய்யறா, பயந்துருவானே, செய்ய மாட்டேங்கிறான். கள்ளத்தனம் பண்ணா எத்தனையும் பண்ணுவான். ஓப்பன் பண்ணி செஞ்சா நீங்க நினைக்கிறீங்க பாதிப்புண்டு, நடத்த மாட்டான். நான் என்ன 4 பொண்டாட்டி வாழ்றேனா? எங்களோட இருக்கிற இவங்க எல்லாம் நிர்வாகிகள் 4 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்? அந்த மனைவி குடும்பம் இவங்கெல்லாம் அறிவித்து வெளிப்படையா சொல்லி டிக்ளேர் பண்ணும்போது பல பஞ்சாயத்து உனக்கு வரும். அம்மாடி வேணாம்டான்னு ஒதுங்கிடுவான் அவனுக்கு தேவைப்பட்டா கூட. அதனாலதான் பேப்பர்ல இருக்கே தவிர பிராக்டிக்கலா நாங்க யாரு நாளோட இருக்கிறோம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி மற்றவங்க அப்பாட்டி வச்சுக்கிற கணக்கோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு இன்னும் சொல்ல போனா நாடாளுமன்ற புள்ளி விவரத்திலேயே பலதாரமணம் செய்தவர்கள் முஸ்லீம்களில் தான் குறைவு என்று ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ஆதாரத்தோடு அந்த புஸ்தகத்தை உங்களுக்கு அதை கொடுங்க. அந்த பெண்கள் உரிமை பறிக்கிறதா அதுல உங்களுக்கு புள்ளி விவரத்தை பாருங்க, முஸ்லீம் தான் கம்மியா செஞ்சிருக்கிறாங்க. அரசாங்க புள்ளி விவரமே ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியோட வாழக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் தான் குறைவு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுகிறது. அதுக்குரிய விரிவான காரணங்கள் அந்த நூல்ல இருக்கிறது, பார்த்துக் கொள்ளுங்கள். பல கேள்வி கேட்கலாம் வந்தேன், ஆனா எல்லா கேள்வியும் அவங்களே கேட்டாங்க. எல்லா கேள்வியும் தெளிவாயிட்டு. இல்லைன்னா எனக்கு என்ன சில கேள்விகள் தெளிவாகலன்னா, இப்ப நம்ம எல்லோரும் பாத்தீங்கன்னா மனிதர்கள் பாத்தீங்கன்னா எல்லாரும் கடவுள் கும்பிடுறோம், கடவுள்னு சொல்றோம். ஆனா கடவுள் அதுக்கேற்ற மாதிரி இப்ப ஒவ்வொரு கொள்கையிலும் இருக்கு. இப்ப இஸ்லாம் என்பது ஒரு கொள்கை. அது என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் இது மதமான்னு பாக்குறாங்க, ஒரு ஜாதியான்னு பாக்குறாங்க. இது ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, இது ஒரு கொள்கைன்னு பார்க்கணும். அது மாதிரி ஒரு இப்போ பகவத்கீதைன்னு சொல்றாங்க, இந்து மதம் சொல்றாங்க. ஆனா இந்த பகவத்கீதை எத்தனை பேர் படிச்சிருக்காங்க யாருக்கும் தெரியாது. ஏதோ அடுத்தவன் சொல்றான், அதை கேட்கறான், அப்படிதான் பாக்குறான் தவிர. இப்ப நம்ம இஸ்லாம் இதுல பாத்தீங்கன்னா நானும் நிறைய முஸ்லீம் பார்த்திருக்கேன். அதாவது இந்த தர்கான்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது நீங்க சொல்லிட்டீங்க, இதுதான் நான் சொல்றேன். ஏன்னா நான் இந்துவா இருந்து நான் சொல்றது அதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா சில தர்கால பாத்தீங்கன்னா போனா இந்த தமிழ் அன்சாரின்னு சொல்றாங்க, அந்த கோவலம் தர்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க மவுண்ட் ரோடு தர்கா ஹசரத் சயீத் முஷா காதிரின்னு சொல்றாங்க. அவரு சில அதுக்கு அங்க போய் பாத்தீங்கன்னா இந்த சில தாயத்துன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது நான் ஒருத்தர் கேட்டேன், எதுக்குங்க தாயத்து கட்டுறீங்க கேட்டா, எனக்கு இந்த வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் இறந்துட்டாங்க, அதனால அவங்க ஆன்மா எங்க மேல அதாவது வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு கட்டுறான்னு சொன்னாங்க. அது நான் கேட்கும்போது சொல்றாங்க, இது மாதிரி இந்த கருத்துக்கெல்லாம் சொல்றாங்க. நீங்க முஸ்லீமான் தானே, எதுக்கு இது மாதிரி எல்லாம் கட்டுறீங்க, தேவையில்லை உங்களுக்கு இது. ஏன்னா இந்துக்கள், அதாவது இப்போ முஸ்லீம் பாத்தீங்கன்னா இந்த உருவ வழிபாடு வந்ததுக்கு காரணமே நம்ம இந்தியர்களால தான். ஏன்னா இவங்க உருவ வழிபாடு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம அறிவியல்ல இல்ல, அங்க கிடையாது. ஏன்னா அங்க இருந்து இங்க வரும்போது இங்க மக்களோட ஒன்றி வாழும்போது அவங்களோட சமுதாயத்துல சேரும் போது இவங்களும் இந்த உருவ வழிபாடுல கவர்ந்து ஈக்கப்படுறாங்க. இதுதான் ஒரு உண்மை. அப்படிதானங்க ஐயா? கரெக்ட். ஏன்னா அந்த உருவ வழிபாடு வரும்போது பாத்தீங்கன்னா சிலர் இப்ப நீங்க சொல்றீங்க இந்த சந்தனம் கூட சொல்றாங்க தெரியுங்களா, அது மாதிரி சிலர் வழிபடுறாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வேற வழியில வழிபடுறாங்க. இதுல இன்னும் ஒரு தவறான இதுனா, நாம எந்த ஒரு புத்தகம் படிக்கும் போதும் அதை உணர்ந்து படிச்சுட்டோம்னா, அது இன்னான்னு தெரிஞ்சு படிச்சிட்டோம்னா நம்ம தெளிவாயிடலாம். இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்ப நம்ம இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் போட்டிருக்கீங்க. இது இஸ்லாம் இது ஒரு நீங்க ஒரு மொழியாகவோ இதை ஒரு சமுதாயமாகவோ நீங்க சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும், இது ஒரு கொள்கை, இது கொள்கை கொள்கை கொள்கைன்னு சொல்லி சொல்லி நம்ம வளர்த்தோம்னா அது எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சிடும். இது ஒரு கொள்கை, இதுல இருந்து இந்த புத்தகம் நம்ம படிக்கும் போது நம்ம தெளிவாக இருக்கலாம். இஸ்லாம் என்பதை ஒரு மதமாக சொல்லாமல் ஒரு கொள்கை என்று சொல்லுங்க, அது நல்லதுங்கிறாரு. அப்படிதான் இஸ்லாமும் சொல்லுகிறது. பிறவியில் ஒரு முஸ்லீம் ஆக முடியாது. முஸ்லீமுக்கு பிறந்ததால் ஒருத்தர் முஸ்லீம் ஆக மாட்டான். இந்த இதை நம்பினா தான் முஸ்லீம் ஆவான். ஒருத்தர் இந்துவுக்கு பிறந்ததுனால இதை நம்பிட்டா ஒரு முஸ்லீம் ஆயிடுவார். முஸ்லீம் என்பது நீங்க ஒரு மதம் என்று சொல்லாம ஒரு கொள்கை என்று சொல்லுங்கிறாரு. அப்படிதான் இஸ்லாமும் சொல்லுகிறது. இது யார் ஏற்றுக்கொண்டார்களோ நம்பினார்களோ அவங்க தான் முஸ்லீம். முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு அங்கமாக இருந்து இதை நம்பல என்று சொன்னா
அவங்க வந்து இறைவன் பார்வையில் முஸ்லீம் இல்ல என்பதை தான் இஸ்லாம் சொல்லுகிறது. நல்ல கருத்து சொல்லியிருக்கிறாரு. அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு கலந்து கொண்டீர்கள். இந்த எங்களுடைய இந்த உபசரிப்புகளையோ வசதிகள்லையோ சொன்ன செய்திகள்லையோ உங்களுக்கு எந்த மாதிரியான மனக்குறை இருந்தாலும் இறைவனுக்காக பொறுத்துக் கொள்ளுமாறு கூறி நிறைவு செய்கிறோம். என் பேர் நவீன், அண்ணாநகர் மெட்ராஸ்லேருந்து வரேன். இவ்வளோ நிறைய விஷயம் தெளிவாக சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அது கொஞ்சம் தெளிவுபடுத்தணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ பொதுவாக சொல்றாங்க திருமணம்ன்றது ஒரு போலி புனிதமான விஷயம். இஸ்லாம் கொள்கையில வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு விவாகரத்து பண்றதுக்கும் இருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்க விரும்புறேன். அவர் என்ன கேட்கிறாருன்னா, திருமணம்ங்கிறது ஒரு புனிதமான ஒரு உறவு. அதுல வந்து விவாகரத்துன்னு தலாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இஸ்லாத்துல சொல்லுவாங்க. அந்த விவாகரத்துன்னு ஏன் உங்க மதத்துல ஒண்ணு இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, திருமணம்ங்கிறது வந்து நீங்க உங்க நம்பிக்கை எதுவா இருந்தாலும் நம்ம அறிவுபூர்வமாக தான் நம்ம சிந்திக்கணும். சரியா? உங்க நம்பிக்கைக்கு மாற்றமா இருக்குன்னு விகற்பமா பார்க்க கூடாது. திருமணங்கிறது புனிதமானதெல்லாம் கிடையாது. அது என்ன புனிதம் இருக்கிறது ஒன்றும் கிடையாது. ரெண்டு பேர் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தம். திருமணங்கிறது என்ன? ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு தேவை, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை. எதுக்காக தேவைன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு நோக்கத்திற்காக வேண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் தான் என்னது? திருமணங்கிற ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்காக வேண்டி அந்த திருமணம் செய்தார்களோ அதுல வந்து குறைபாடுகள் ஏற்படுமையானால் அவங்களால் சந்தோஷமா இருக்க முடியாது. சொல்லுங்கதா? தாம்பத்தியத்தில் குறை வச்சுன்னு வைங்க, இருக்க முடியாது. அதே மாதிரி குடிச்சிட்டு வந்து கலாட்டா ரகலை பண்றான்னு வைங்க, அவங்களால சந்தோஷமா என்ன செய்ய, அந்த பெண்ணால சந்தோஷமா இருக்க முடியாது. அதே மாதிரி இப்படி பல ஒரு பெரு நோய் உள்ளவனா இருக்கான்னு வைங்க, அவனோட இந்த ஒரு பெண்ணால வாழ்க்கை நடத்த முடியாது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு அந்த பெண்ணோ ஆணோ தகுதி இல்லாதவங்களா இருந்தாங்கன்னு வைங்க, அவனால் வந்து பேருக்கு அவசிக்கிற முடியும். அவனுக்குன்னு உணர்வு இருக்கு, அவளுக்கு உணர்வு இருக்குது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை அந்த திருமண உறவின் மூலமாக வந்து அடைந்தால்தான் அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்க முடியும். ஆனால் மனிதர்களா இருக்கு, நமக்கு தெரியாது யார்கிட்ட எந்த அளவுக்கு எப்படி நடப்பான், இவள்கிட்ட எந்த மாதிரி இருக்கு, அவன் எந்த மாதிரி இருப்பான்னு கண்டுபிடிக்க இயலாது. வெளிப்படையா உள்ளதை வைத்து நம்ம என்ன செய்யறோம்? பழகி கொண்டு தோற்றத்தை வைத்து பேச்சை வைத்து வந்து பல விஷயங்களை வைத்து நம்மளா ஒரு கணக்கு பண்ணி இவர் பொருத்தமான மாப்பிள்ளைன்னு பொண்ணுங்களே மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணை தேர்ந்தெடுக்கிறான். இன்னைக்கு பெற்றோர்களும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதெல்லாம் என்ன தேர்ந்தெடுப்பு? சும்மா வெளிப்படையா உள்ளதை பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கிறோம். தேர்ந்தெடுத்த பிறகு பிரச்சனை வருமா வராதா? என்ன இயற்கை, என்ன பிரச்சனை வரும். கோர்ட்ல அவ்வளவு கேசுகள் நிக்கிறது. கோர்ட்ல என்ன இருக்கிறது? எல்லா இஸ்லாமியர்கள் வழக்கு தான் விவாகரத்து வழக்கு கோர்ட்ல இல்ல. மற்ற சமுதாயத்தினுடைய வழக்குகள் எல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது. விவாகரத்து வழக்குண்டு அது பெரிய ஒரு பஞ்சாயத்தாயி கோர்ட்ல என்ன சொல்றாங்க, தலைவலி தாங்க முடியல, தாறுமாறா எண்ணிக்கை அதிகமாகுது, குடும்பத்தில் வச்சு பேசிக்கிறங்க, கவுன்சிலிங் பண்ணிக்கிறங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, குடும்ப நீதிமன்றம் குடும்ப கவுன்சிலிங் அமைச்சுக்கிட்டு எங்க சுமையை குறைங்கன்னு நீதிபதிகள் கேட்கிற அளவுக்கு நிறைய பஞ்சாயத்துகள் நடக்கிறது. அதுபோக முக்கியமா இந்த ஒரு நவீன உலகத்தில் வந்து இந்த தாம்பத்திய விஷயத்தினால அதிகமான விவாகரத்து நடக்கிறது. குடும்ப வாழ்க்கையில அந்த காலத்தில் ஆம்பளைக்கும் ஒன்றும் தெரியாது, பொம்பளைக்கும் ஒன்றும் தெரியாது, ஏதோ சேர்ந்தமா புள்ள பெத்தமா அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. அது ஒரு காலம். இப்ப என்னடான்னு கேட்டா, அந்த ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி இதுல ஒரு இன்பம் கிடைக்கணும், சந்தோஷம் கிடைக்கணும் என்பதை விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து அது மாதிரியா சினிமாக்கள், அது மாதிரியான காட்சிகள் சினிமாவில் அப்படித்தானே காட்டுறான். ஒரு மனைவி இருக்கும் இன்னொருத்தைய நாடி போறது, புருஷன் இருக்கும் இன்னொருத்தனை நாடி போற மாதிரியான நாடகங்கள் காட்சிகள்லாம் பார்த்து பார்த்து உள ரீதியாக மக்கள் என்ன செய்யறாங்கன்னா கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம புருஷன் சரியில்லை, நம்ம பொண்டாட்டி சரியில்லை, இப்படி நினைக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா வேற ஒரு வாழ்க்கை வேணும்னு அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான எண்ணம் வந்துருது. இது வந்து நீங்க இயற்கையா உள்ள யாரும் மறுக்க இயலாது. என்னதான் நீங்க புனிதம்னு சொல்லி கொண்டிருந்தாலும் நம்ம சொல்லிக் கொள்ளலாமே தவிர அதெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் சரி. அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து இல்லாம ஒழுங்கா போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து உறவு நீடிக்கும். சரியில்லைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதை வந்து வாழ முடியாதுங்கிற நிலை ஒரு பெண்ணுக்கு ஏற்படும், ஒரு ஆணுக்கு ஏற்படும். அப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அடுத்து என்னது? பிரிவினை தான். இந்த பிரிவினையை பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்திலையும் அந்த பிரிவினைக்காக வேண்டி நீதிமன்றத்தை அணுகிறார்கள்.
இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தை அணுகாமையே நாங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த விவாகரத்து செய்து கொள்ளலாம்னு இந்தியாவில் எங்களுக்கு என்ன இருக்குது, முஸ்லீம் பர்சனல் லான்னு சொல்லி தனி சட்டம் தந்திருக்கிறாங்க. அது அந்த காலத்தில் வெள்ளக்கால காலத்தில் உள்ளது, அது கண்டினியூ ஆகிறது. மற்ற சமுதாய மக்கள் நீங்கள் டைவர்ஸ் பண்ணுறாங்க என்ன செய்யணும், கோர்ட்டில் போய் தான். ஒரு கணவனுக்கு மனைவி வேணான்னு சொன்னாலும் சரி, மனைவி கணவன் வேணான்னு சொன்னாலும் போய் கோர்ட்டில் போய் அணுகணும். கோர்ட்டில் போய் அணுகுனா என்ன ஏற்படும், ஒரு எனக்கு இந்த புருஷன் வேணான்னு நீங்கள் மனு கொடுத்தீங்க, அல்லது கொண்டாட்டி வேணான்னு கொடுக்குறீங்க. இந்த வழக்குக்கு தீர்ப்பளிக்கிறதுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 7 வருஷம் வரைக்கும் நினைஞ்சிடும். நம்பர் ஆகுறதுக்கு 1 வருஷம் இழுத்துருவாங்க. இந்த அந்தாண்டு கடைசியில் தீர்ப்பளிக்கிறதுக்கு என்னவாயிரும், 7 வருஷம் 8 வருஷம் ஆன பிறகுதான் உங்க விவாகரத்தை என்ன செய்வான், ஏத்துக்கிறோம்னு சொல்லி தீர்ப்பளிப்பான். அப்ப அந்த 5 வருஷ காலத்துக்கு இவங்க என்ன செய்வாங்க, புருஷன் பொண்டாட்டிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைங்கிறதுக்கு தானே அந்த கல்யாணம். இந்த ஆணுக்கு ஒரு பெண்ணு தேவை, அல்லது அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை. அது இல்லைங்கிறதுக்காகத்தான் விவாகரத்துக்கு போறோம். அது சட்டுப்புன்னு முடிச்சாதான் இவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா, அவன் வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுடைய அந்த உணர்வுகளுக்கு ஒரு தீனி போட்டுக்கொள்ள முடியும். கோர்ட்ல கொண்டு எழுது 5 வருஷம் பண்ணுனா, இப்ப 5 வருஷத்துக்கு இவளுக்கும் புருஷன் இல்லை, அவனுக்கும் பொண்டாட்டி இல்லை. இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன நடக்கும், அப்ப என்ன பண்றான், ஆஹா என்னடா இது, கோர்ட்ல போய் கேச போட்டு 7 வருஷத்துக்கு பிறகு வேற கல்யாணம் பண்ண முடியுமா, அது பண்ண முடியாது. ஏன் வேற கல்யாணம் பண்றான், முத மணி மேட்டர் என்ன ஆச்சுன்னு கேட்பான், பொண்ணு கொடுக்க மாட்டான். இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு போனா, அல்லது இது வச்சுக்கிட்டே இந்த பொம்பளை இன்னொரு புருஷன் கல்யாணம் பண்ண ஒத்துக்குருவாங்களா, அது முடியாது. அப்ப என்ன யோசிக்கிறான்னு கேட்டா, எதுக்கு கோர்ட்டுக்கு போய் வழக்கு தொடுத்து இப்படி பஞ்சாயத்து ஆக்கிட்டு இருக்கணும், பேசாம கொளுத்தி விட்டுட்டா பஞ்சாயத்து ஈஸியா போயிரும்ல. அதான் இந்த ஸ்டவ் வெடித்து சாவு. நான் சிரிக்கிறதுக்கு சொல்லல, நாடாளுமன்றத்தில் அரசாங்கம் வச்ச அறிக்கை, ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவுங்கிற மேட்டர்ல அதிகமானவை கணவனும் கணவனுடைய குடும்பத்தாராலும் பெண்கள் கொல்லப்படுவதுதான். ஸ்டவ் வெடிக்கிற ஸ்டவ்வா எப்படி வெடிக்கும், வெடிச்சா பில்டிங், கேஸ் சிலிண்டர் வெடிச்சா பில்டிங்கே போயிடும். அப்ப இவ ஸ்டவ் வெடித்து சாவுன கொளுத்தி விட்டு என்ன செய்யறான், ஸ்டவ் வெடித்து சாவுங்கிறான். அது யாரும் நிரூபிக்க இயலாது. குடும்பத்தில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னா இது 2 சாட்சி வச்சு நிரூபிக்க இயலுமா, புருஷன் முன்னாடி தனியா இருக்கும், என்ன வேணாலும் நடக்கலாமே. அப்ப இவன் என்ன பண்றான்னா, இவளை கொளுத்திட்டா நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை, உணர்வுக்கு தீனியா போச்சு அப்படின்னு நினைக்கிறான். இவன் எப்படி நினைக்கிறான், அவன் மட்டும் லேசப்பட்டவளா, அவன் என்ன பண்றா, அவளுக்கு இவனை பிடிக்கல, வேற ஒருத்தனை பிடிச்சி போச்சு, தப்பா ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டான்னு வைங்க, அவனை கூட்டு சேர்த்து இவன் காலி பண்ணிடுறான். பேப்பர்ல படிக்கிறா இல்லையா, கள்ளக்காதலனோடு சேர்ந்து இவன் தான் அப்படி பண்றான்னு அவளை அப்படி இருக்கலாம் இல்லையா, கள்ளக்காதலனோடு சேர்ந்து கொண்டு புருஷனை கொலை செஞ்சிட்டாள்னு சொல்லி 100க்கும் மேற்பட்ட கேசுகள் 1 மாசத்துல பாக்குறீங்க. 1 மாசம் பேப்பர் எடுத்தால் 100 கேஸ் இப்படி 100 கேஸ் அப்படி, புருஷனால் கொல்லப்பட்ட மனைவிகள், மனைவியால் கொல்லப்பட்ட புருஷன்கள், இது மாதிரி எல்லாம் நடக்கிறது. இப்படி இன்னும் சொல்ல போனா, அவனுக்கு ஸ்டவ் இருக்குன்னா இவளுக்கு உணவே கையில இருக்குது, ஏதாவது கலந்து கொடுத்தா கதை முடிஞ்சு போச்சு. அவ பாக்குறா, இவன் பிடிக்கல, வேற ஒரு கல்யாணம் நினைக்கிறா. இதை கோர்ட்டுக்கு போய் 7 வருஷம் பேர சொல்லி 7 வருஷம் தான் என்ன பண்றது, அவன் என்ன நினைக்கிறா, கலந்து கொடுத்தா முடிஞ்சு போச்சு. நம்ம சொல்றோமா இல்ல, பொசுக்கு நல்லா தான் படுத்தாரு போயிட்டாருன்னா அதான் விஷயம். நல்லா படுத்தாரு போயிட்டாரு இருக்கிறீங்களே, அதுல காவாசி இந்த கேஸ் தான். என்ன செய்யறது, இவனை காலி பண்ணி விடுறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன செய்யறான், முடிஞ்சு வச்சு 4 மாசத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம்ல. இப்படி நடக்குதா இல்லையா, இது இல்ல நீங்க மறுக்க இயலுமா, அன்றாட செய்தித்தாள்களை பாக்குறீங்களா இல்லையா. அப்ப இந்த விவாகரத்து என்பதை கஷ்டமாக்கி வைக்கும் பொழுது என்ன ஏற்படுதுன்னா, கொலை செய்யற அளவுக்கு 2 பேரும் போயிடுறாங்க. ஒரு பெண்ணே புருஷனை கொலை செய்யறா, ஒரு பலவீனமான ஒரு பெண் ஆம்பளை கொலை செய்யறான்னா எவ்வளவு கேவலம் இது. ஏன் பிடிக்கிட்டு விலகிட்டு போவீங்க, சாதாரண விலகிட்டு போயிட வேண்டியானப்பா, உசுரோட விட்டுட்டு போயிடலாமா இல்லையா. உனக்கு அவளை பிடிக்கலன்னா உசுரோட விட்டுட்டு போ, இவனை பிடிக்கலன்னா உசுரோட விட்டு போ, சட்டப்படி அதை பிரிச்சுருங்க 2 பேரும், வேற ஒரு வாழ்க்கையை முறைப்படி கணவன் மனைவின்னு தேர்ந்தெடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி இருந்தால் நல்லதா இல்லையா. அது போக சில பேர் என்ன செய்வானா, கொலை செய்யற அளவு கொடூரமானவனா இருக்க மாட்டான். என்ன செய்வான் தெரியுமா, விவாகரத்து வாங்கிட்டு வேற கல்யாணம் தானே பண்ணக்கூடாதுங்கிற, கல்யாணம் பண்ண வச்சுக்கிறவன் என்ன பண்ணுவாங்க, நீ பொண்டாட்டி ஐரினா ஒருத்தி அப்பாட்டியை வச்சுக்கிறவன், சின்ன வீடை வச்சுக்கிறவன் என்ன பண்ணுவேன்னு கேட்கறானா இல்லையா. எத்தனை பேர் சின்ன வீடை வச்சுக்கிட்டு இருக்கானா, ஏன் சின்ன வீடு வைக்கிறான், கல்யாணம் பண்ணுவதற்கு விவாகரத்து வாங்கினா தான் கல்யாணம்னு ஒரு தடையை போட்டு வச்சிருக்கிறோம். விவாகரத்து 7 வருஷம் ஆகும், 7 வருஷம் வரைக்கும் அவனுக்கு ஒரு உடலுக்கு சுகத்துக்கு ஆள் தேவைப்படுது. அப்ப என்ன பண்றான், கல்யாணம் பண்ணாதான் தண்டிப்பீங்க. சின்ன வீடுக்கு நம்ம நாட்டில் குற்றம் இருக்கா, ஒருத்தர் 2வது கல்யாணம் பண்ணா உள்ள பிடிச்சி வச்சு போடுவாங்க. 7 வப்பாட்டி வச்சா கூட கேஸ் இல்லை நம்ம நாட்டில். வப்பாட்டி 7 வச்சுக்கிட்டான்னு வைங்க, ஏன்டா வப்பாட்டி வச்சா, விரும்பி இருக்கிறது தப்பு கிடையாது, நம்ம நாட்டு சட்டத்தில் அப்படி இருக்கிறது. உலக சட்டம் பூரா அப்படித்தான் இருக்கு. உலக நாடுகள்லாம் கல்யாணமா பண்ணா தடைங்கிறாங்க, கல்யாணம் பண்ணாம விபச்சாரம் பண்ணா தடை இல்லை, வச்சுக்கிட்டா தடை இல்லை. விபச்சாரத்தை தொழிலா பண்றதா நம்ம நாட்டில் தப்பு.
விபச்சாரத்தை பிசினஸ் பண்ணி பணம் வாங்கிக்கிட்டு அது மாதிரியே வியாபாரமா பண்றதுதான் தடையே தவிர 2 பேரும் விரும்பி விபச்சாரம் பண்ணினால் அது கேஸ் போட முடியுமா? கேஸ் கிடையாது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் மனைவின் பேருக்கு வைத்துக் கொண்டு அவளுக்கு வாழ்க்கையும் கொடுக்காம சந்தோஷமும் கொடுக்காம செலவும் கொடுக்காம இன்னொருத்தியோட போய் சந்தோஷம் அனுபவிச்சுட்டு இருக்கிறானே, அப்ப இந்த 7 வருஷ காலம் இவ என்ன செய்வா? ஏன் இது ஏற்படுகிறது? அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, திருமணத்தை ரத்து செய்யறதை கஷ்டமாக்கினால் பயங்கரமான விளைவுகள் ஏற்படுகிறது. பிடிக்கலன்னா யாராலையும் சேர்த்து வைக்க இயலாது. பிடிக்கலன்னா தாய் புள்ள உறவா ரத்த சம்பந்தம் யாராலையும் பிரிக்க இயலாது. அண்ணன் தம்பியா, அது சண்டை போட்டாலும் அண்ணன் தான், இந்த சண்டை போட்டாலும் தம்பி தான், அது மாறாது. கணவன் மனைவி அப்படி நமக்குள்ள ரத்தம் ஏதாவது இருக்குதா? அவ யாரோ நம்ம யாரோ ஒரு அக்ரிமெண்ட்ல சேர்ந்துருக்கிறோம். இதை போட்டு என்னத்தை போட்டு இழுத்து வைத்தாலும் தகப்பனுக்கும் பிள்ளைக்கு மத்தியில் எதிர்பார்ப்பு ஒன்றும் கிடையாது. உடல் ரீதியா கணவன் மனைவியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இவனிடமிருந்து அவனுக்கு ஒரு வேணும், அவரிடமிருந்து இவனுக்கு ஒன்று வேணும். அப்ப அது பஞ்சாயத்து இருக்கக்கூடிய நேரத்தில் என்னத்தை போட்டு இத்தனை பஞ்சாயத்து வச்சு கூட்டி வச்சாலும் அதுல பஞ்சாயத்து இருந்தா இப்படி வாழ்வாங்க. அப்ப வேற மாதிரி தான் போயிடுவாங்க. இஸ்லாம் என்ன செய்யுது? அப்படின்னா ரத்து பண்ணிட்டு போப்பா, நீனே வந்து செஞ்சுக்க. ஒரு ஜமாத்துல கூப்பிட்டு வச்சு நான் ரத்து செய்யறேன்னு சொல்லு, உனக்கு பிடிக்கல நீ ரத்து பண்ணிட்டு போ. பொம்பளையும் இஸ்லாத்துல ஈஸியா ரத்து பண்ணி கொள்ளலாம், ஆம்பளையும் பண்ணி கொள்ளலாம். உடனே வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. ஆனா விவாகரத்து பண்ணும் பொழுது அவளுடைய இளமை, அவள் என்ன பட்ட கஷ்டப்பட்டிருக்கா என்பதெல்லாம் கவனத்தில் கொண்டு, இவனுடைய வசதியை கவனத்தில் கொண்டு ஒரு தொகையை ஜமாத்தில் வாங்கி கொடுப்பாங்க. ஒரு 10 லட்ச ரூபாய் சொத்துல ஒன்றா இருந்தான்னா நீ விவாகரத்து பண்ற, உன்னோட வாழ்ந்திருக்கா, சந்தோஷமா அவளை அனுபவிச்சிருக்கிற, அவள் இழந்திருக்கிறா, அதனால 5 லட்ச ரூபாய் கொடு. ஒரு 1 லட்ச ரூபாய் வச்சிருந்தா 50,000 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லி அவனுடைய தகுதிக்கு தகுந்தவாறு ஜமாத்துகளில் ஒரு நஷ்ட ஈடை வாங்கி கொடுத்து பினிஷ் பண்ணிடுவாங்க. இப்போ என்னவாகும்? இவளுக்கும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம், அவனு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். அப்படியே கல்யாணமே பண்ணாட்டா கூட உசுரோடவாது இருப்பாளா இல்லையா? தீ வச்சு கொளுத்த மாட்டானா இல்லையா? அப்ப இஸ்லாம் என்ன பாக்குதுன்னா, ஒரு பெரிய தீமையை செய்யாமல் தடுப்பதற்காக ஒரு சின்ன தீமை, விவாகரத்துங்கிற தீமை தான் ஒரு பெண்ணுக்கு பெரிய பாதிப்பு. ஆணை விட என்ன இருக்கு? பெண்களுக்கு பாதிப்பு. கன்னி பெண்களுக்கு வாழ்க்கை கிடைக்க மாட்டேங்குது. விவாகரத்து பண்ணது வாழ்க்கை கிடைக்குமா? பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. புள்ளி விவரம் சொல்றாங்க, ஒரு கணக்கா சொல்றாங்க. நடைமுறையில பார்த்தா அவளும் பொய் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நம்ம தெருவில் பார்த்தோம்னா 20 வயசு பையனோட எத்தனை பேர்னு பாருங்க, 20 வயசு பொண்ணு எத்தனை பாருங்க, பொண்ணு தான் கூட இருக்கும். உங்க தெருவில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். பெண்கள் ஆணு பெண்ணு சமஜன தொகைன்னு புள்ளி விவரம் காட்டுறான். எங்க எடுத்தான்னு தெரியல, எப்படி எடுத்தான்னு தெரியல. நம்ம தெருவுல நம்ம அடுத்த 4 வீட்டில் விசாரிச்சாலும் இது பொய்ன்னு தெரிகிறது. பெண்களுடைய எண்ணிக்கை தாறுமாறா இருக்க போய் தான் டவுரிலாம் கூட கேட்கறான். பொம்பளை கிடைக்காட்டு டவுரி கேட்பானா? பொண்ணு கிடைக்கலன்னா ரூபா கொடுத்து கல்யாணம் ரெடியா இருப்பான். நான் தர்றேன் ஒரு ஆம்பளைக்கு 40 பொம்பளை போட்டி போடுற காரணத்தினா டவுரிலாம் கேட்கறான். அப்ப பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கக்கூடிய நேரத்தில் கன்னி பெண்களுக்கு வாழ்க்கை கிடைக்கலன்னா அப்ப டைவர்ஸ் பண்ணவளுக்கு வாழ்க்கை கிடைக்கிறது கஷ்டம்தான். தலாக்குங்கிறது நல்லதுலாம் கிடையாதுதான். ஆனால் இத இருக்குன்னா வேற மாதிரி விபரீதமா போயிடுறான். ஆம்பளையும் போயிடறான், பொம்பளையும் போயிடுறான், உயிரை எடுக்கிற அளவுக்கு போயிடுறான். அப்ப அதை தடுக்க இது இஸ்லாம் ஒரு காவலா போட முடியும், ஒரு ஆளுக்கு 2 பேர் போட முடியுமா? சட்டம் போட முடியுமா? போலீஸ் ஒரு ஆளுக்கு 2 பேர் பாதுகாப்பு போட முடியுமா? என் புருஷன் என்னை கொன்றுவான் என்று பயப்படுகிறேன், எனக்கு 2 போலீஸ் பாதுகாப்பு போடுங்கன்னு ஒரு பொண்டாட்டி கேட்க முடியுமா? அல்ல புருஷன் தான் பொண்டாட்டி என்னை சமையல் ஏதாவது வச்சு கொலை செஞ்சிருவான்னு நினைக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு கேட்க முடியுமா? அப்ப இதுக்கு இஸ்லாம் என்ன பண்ணுது? அந்த மாதிரி போறதை விட நீ ஈஸியா டைவர்ஸ் பண்ணிக்க. அதனாலதான் முஸ்லீம்கள்ல இந்த விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களை பார்க்கலாமே தவிர என்ன பார்க்க முடியாது? ஸ்டவ் அடித்த பெண்களை பார்க்க முடியாது. நீங்க கோர்ட்ல நீதிமன்ற பாராளுமன்றத்தில் அறிக்கையில கூட முஸ்லீம்கள் அது கிடையாது. இதான் அதனாலதான் இஸ்லாம் தலாக்க லேசாக்கி வச்சிருக்குது. எல்லாருக்கும் இது லேசா இருக்கு, நல்லது. எல்லா சமுதாயத்திலையுமே விவாகரத்துங்கிற லைட்டா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த கொலை அளவுக்கு போக மாட்டான். பிடிக்காத இப்படி சேர்த்து வைக்கிறீங்க, புனிதம் இதுக்கு சேர்த்து வைக்கிறீங்க, அதான் காரணம். அடுத்து என் பெயர் நளினகுமாரி, சொல்லுங்கம்மா. நான் கொடுங்கையூரில் இருக்கிறேன். பெண்களுக்கு என தனி இடம் ஏன்? பொது இடத்தில் மற்றவர்களிடம் பழகுவதில்லை ஏன்? தனியாக அமர்வது ஏன்? பெண்கள் ஆண்களோட சேர்ந்த மாதிரி உட்காராம தனியாகத்தான் பெண்கள் அமர வைக்கப்படுறாங்க, அது ஏன் என்று கேட்கிறாங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஏன்னா இப்ப ஒன்னா பக்கத்துல ஒட்டி உட்கார்ந்தான்னு வைங்க, அண்ணன் தம்பி தாய் மகள் அந்த தங்கச்சி, அது ஒரு மேட்ரு, அது விஷயம் வேற. கணவன் மனைவி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு அந்நிய மாதிரியான ஆளுக்கு உட்கார்ந்துருந்தாங்கன்னு சொன்னா எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள் மனிதர்கள்ல. இவன் ஏதாவது சில கை வைக்குவான், கில்லுவான், கரண்ட் போச்சுன்னு வைங்க, என்னதான் செய்வான். அது சினிமா கோட்டையெல்லாம் நீங்க பாப்பீங்க, ஒரு கூச்சல்லாம் ஒரு பொம்பளை சத்தம் போடுவான், என்னதுனால இவன் ஏதாவது செஞ்சு விட்டு போயிடுவான். அப்ப அதுல ஒரு கலவரம் தகராறு இதெல்லாம் வந்துருங்கிறதுனால
நீங்க கணவன் மனைவி ஒன்னா இருக்கலாம், அண்ணன் தம்பி தாய் மகள் அப்படி ஒரு செட்டா இருந்தா அது ஒன்றும் வராதுங்க. மற்றவங்களோட அப்படி பக்கத்து பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அந்த வெளிச்சம் இருக்கும் போதும் ஆள் பார்க்கும் போதும் ஒரு ஆளா இருப்பான். இவன் இருட்டா இருக்கும் போது யாரும் பார்க்கலன்னு வேற ஆளா மாறிடுவான். மனசு ஆம்பளுடைய குணம் என்ன, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு டைப்பா இருப்பான். ஒருத்தர் நம்மளை பார்க்கலன்னு என்ன செய்வான், வேற ஒரு டைப்பா மாறிடுறான். இது இயல்பா, இதுல வெக்கப்படுற ஒண்ணும் கிடையாது. ஆம்பளை அப்படிதான் இருக்கிறோம். 95% ஆம்பளை இப்படிதான் இருக்கிறோம். இந்த மாதிரியான தன்மை உடலாம் தான் இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு சேட்டையை பண்ணி விட்டாங்கன்னா அதுல ஏதாவது கொந்தளிப்பு ஏற்பட்டு பிரச்சனையாகி செதறி அடிச்சு ஓடி யாரா அடிச்சது போடாதுன்னு தகராறு வந்து, ஏன் நான் என்ன கேட்கறேன், இந்த செய்தி கேட்கிறோம். அப்படி பெண்கள் அப்படி தனியா ஒரு ஆணு தனியா என்ன 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 இழப்பு ஏற்பட்டுறதுல ஒரு இழப்பு ஏற்படாது. அது மாதிரி இந்த இருட்டு இந்த மாதிரி திடீர்னு வந்து விடலாம். எப்ப எப்படி வரும் நமக்கு சொல்ல முடியாது. அதனால ஒரு செக்யூரிட்டி அடிப்படையிலையும் ஒரு அசம்பாவிதங்கள் தகராறு கலவரங்கள் ஒரு தடுக்கிற வகையிலையும் இந்த மாதிரியான ஒரு அடிப்படை செய்திருக்கமே தவிர திரையை போட்டு மறைச்சு வைக்கணும் இஸ்லாத்துல கிடையாது. அதாவது ஒரு செக்ஷன் இப்படி பிரிச்சிருக்கலாம், அப்படி முன்ன இருக்கலாம். ஒட்டி ஒட்டி அடுத்தடுத்து இருக்கும்பொழுது என்ன செய்யணும், உறவினர்களா நெருக்கமானவர்களான்னு பார்த்து கொண்டு அந்நியவர்களா இருந்தா நம்ம ஆம்பளை ஒதுங்கி உட்கார் நல்லது. இல்லாட்டா என்ன பெண்கள் கூட சும்மா பழி கூட போட்டுருவாங்க. பிடிக்காத இருந்தவங்க என்னை கைப்பிடிச்சு நான் இருட்டலன்ட்டா அவன் வாழ்க்கை பேரா போயிருப்பான். பொம்பளை எப்படி செய்வாங்க, ஆம்பளை செய்வார் என்ன செய்வாங்க, பெண்கள் ஆண்கள் மேல பழி போடக்கூடிய சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. அதுல இருந்து தப்பிச்சுக் கொள்வதற்காகத்தான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் தனிமையா அந்த மாதிரி ஒதுங்கிருங்கன்னு சொல்லுது. என் பேர் சரவணன், நான் புரசைவாக்கத்துல இருந்து வரேன். அதாவது இப்ப நான் கேட்க வேண்டிய எல்லாம் கேட்டுட்டாங்க. எனக்கு என்னன்னா, முஸ்லீம்ல 90% எல்லாருமே தாடி வச்சிருக்கிறீங்க, அது எதுக்காக? தாடி வைக்கிறாங்களா வைக்கிறது இல்லையா? வச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு முஸ்லீம் விளம்பரப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி வச்சிருக்கலாம். எனக்கு இதுக்கு விளக்கம் சொன்னா போதும். சரி வைக்கிறேன். அதாவது முஸ்லீம்கள் எதுக்கு தாடி வைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அதாவது தாடியை பொறுத்த வரைக்கும்ங்க இறைவனுடைய படைப்பில் ஆணு பெண்ணு தனித்தனியாக இருக்குது. ஆணுக்குண்டு சில தனியான விசேஷங்களை கடவுள் கொடுத்துருக்கிறாரு, பெண்களுக்குண்டு சில தனியான அமைப்புகளை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தரும் அந்த தன்னுடைய அமைப்பை காத்துக்கொள்வதற்கு எல்லாரும் போராடுறாங்க. ஒரு பெண் வந்து தான் எதில் அழகா இருக்கிறோமோ அதில் அழகாக காட்டிக் கொள்வதற்கும் அதை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அவங்க என்ன செய்யறாங்க, அக்கறை செலுத்துறாங்க. இப்ப அதே மாதிரி இப்ப இந்த தாடி என்பது வந்து தலையில முடி 2 பேருக்கும் வருது, ஆணுக்கு வருது பெண்ணுக்கும் வருது. ஆனா அந்த தாடிங்கிறது வந்து ஆணுக்கு தான் வருது பெண்ணுக்கு வரலன்னா அது ஆம்பளைக்காகத்தான் கொடுக்கப்படுதுன்னு வழங்குதா இல்லையா? பொம்பளைக்கு கொடுக்கப்படல. ஆம்பளைன்னு காட்டுறதுக்கு ஒரு அடையாளமாகத்தான் கடவுள் அதை கொடுக்கிறார். அது மீசையை மாத்திரம் நம்ம இப்படி கரெக்டா விளங்கிருக்கிறோம். மீசை உள்ள ஆம்பளையான்னு கேட்கிறோம். மீசை எப்படி ஆம்பளைக்கு அடையாளமோ அதே மாதிரி தானே தாடி அடையாளமா இருக்குது. மீசை இப்படி மீசைன்னா ஆம்பளைக்கு அடையாளன்ற மாதிரி வழக்கமா பேசுறமா இல்லையா? மீசை எப்படி ஆம்பளைக்கு மாத்திரம் இருக்கோ இந்த உதட்டுல வந்து பெண்களுக்கு முடி வரமாட்டேங்குது, அது இந்த இடத்துல கன்னத்துல வரமாட்டேங்குது. அவங்க இந்த மாதிரி இருப்ப நல்லதுன்னு கடவுள் படைச்சிருக்கிறார். இந்த ஒரு அடிப்படையில தான் ஆண் என்பதற்காக பிரத்யேகமாக கடவுள் ஒரு அடையாளத்தை கொடுத்தா அதையே நீங்க எடுத்துக்கொள்ளணும் என்கிற வகையில் இஸ்லாம் என்ன சொல்லுது, அந்த தாடியை நீங்க பேணுங்கன்னு நபிகள் நாயகம் சொன்னார்கள். அவங்களும் தாடி வைத்தார்கள். பெரிய பெரிய அறிஞர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க, தாடி வைத்திருக்கிறார்கள். அதுபோக நீங்கள் மற்ற உயிரினங்கள் எடுத்துக்கொண்டால் கூட முகத்துல ஆம்பளைக்குன்னு தனியா கடவுள் கொடுத்திருப்பாரு. சேவல் மூஞ்சியும் கோழி மூஞ்சியும் பார்த்தோன்னு தெரிஞ்சு போயிடும். ஆண் சிங்கத்துடைய மூஞ்சியும் பெண் சிங்கத்துடைய மூஞ்சியும் பார்த்தா, பெண் சிங்கத்தை பார்த்தா ஆட்டுக்குட்டி மாதிரி தெரியும், ஆண் சிங்கத்தை பார்த்தா அந்த பிடரெல்லாம் வைத்து அது என்ன செய்யும் தனியா தெரியும். ஆண் மயில் பெண் மயில்னு பாருங்க, அது முகத்துல தனியா உன் முகத்தில் ஒரு அடையாளத்தை கடவுள் ஆம்பளைன்னு பார்ப்பதற்காக வேண்டி முகத்திலேயே அது மாதிரியான ஒரு அடையாளத்தை கடவுள் கொடுத்துருக்கு. இயற்கையாக வந்து இருக்கிறது. அதுபோக இது எடுக்கிறது வந்து பொருளாதார ரீதியாக கணக்கு பண்ணாலும் பெரிய பட்ஜெட் அது போய்கிட்டு சேவுலே அள்ளிட்டு போயிருவா வணங்குதா. விவசாயம் விட்டோம்னா அந்த தாடை நரம்புகள் எல்லாத்துக்கும் நல்லது, மிச்சமா பொருளாதார ரீதியா மிச்சமான்னு பெரியார் சொல்லுவாரு. ஏன் சேவ் பண்றது இல்லைன்னா அதை மிச்சப்படுத்த ஒரு வீடு வாங்கிடலாம் பாரு. அதை வருஷம் கணக்கு பண்ணி பார்த்தா அதுக்கு செலவழிச்சது ஒரு பெரிய பட்ஜெட்ல போய் நிற்கும். இதெல்லாம் இருக்கிறதுனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இது ஆம்பளைக்குன்னு உள்ள அடையாளம், அது எல்லாரும் பேணுங்க. பொம்பளைக்கு கடவுள் கொடுக்கல, அதனால ஒரு பெரிய இடைஞ்சல்லாம் இல்லை. ஆனா நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டோம்னா நல்லா தெரியும். சில விஷயங்கள் வந்து எப்படி பழகிட்டோமோ, ஆம்பளைன்னா ஃபுல் சேவ் பார்த்து பழகிட்டேன்னு வைங்க, அப்படி இருந்தா தான் ஆம்பளை மாதிரி தெரியும். ஏன்னா பழகுன்னு தான் காரணம். ஒரு ஊர்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, எல்லாரும் வந்து நிர்வாணமா இருக்கிற ஒரு ஊர்ல ஒருத்தன் மட்டும் டவுசர் போட்டு போனான்னு கேள்வி பண்ணுவாங்க. எல்லாம் நிர்வாணமா இருக்கிறான், ஒரே ஒருத்தன் டவுசர் போட்ட பரவாயில்ல சொல்லணும், இப்படிமா டவுசர் போட்டு போறான், ஏன் எல்லாரும் அப்படி இருக்கிறான்ல, எல்லாம் வேற மாதிரி இருக்கானா இல்லையா? அந்த மாதிரி எல்லாரும் இப்படி சேவ் பண்ணி பழகிட்டீங்கன்னா தாடி வைக்கிறோம் டிஃபரெண்டா பார்ப்பாங்க. எல்லாரும் தாடி வச்சு பழகிட்டா தாடி வைக்காதன்னு டிஃபரெண்டா பார்ப்பாங்க. என்னோட நீ மட்டும் இருக்க ஆம்பளை மாதிரி காணாம்பாங்க. அப்ப இது பழக்கத்தினால் நமக்கு ஒரு விகாரமா தெரியுதே தவிர அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்தால் என்ன இல்ல, தாடிங்கிறது ஒரு நல்ல ஒரு அடையாளம் தான், ஆன்மீக அடையாளம் தான். அதனால இஸ்லாம் வைக்க சொல்ல அந்த தொகுப்பு சீடி கொடுத்துருங்க.
இந்த கேள்விக்கு பதில் இருக்கும்ல அந்த சரி. என் பெயர் பூபதி, அம்ஜிகர்ல இருந்து வந்திருக்கேன். இறைவன் ஒருவன் தான் சொல்றான் இஸ்லாத்துல. உனக்கு என்ன குறை இருந்தாலும் என்ன தேவையா இருந்தாலும் என்கிட்ட மட்டும் கேளுன்னு சொல்றோம். இஸ்லாத்துல எல்லாம் அப்படிதான் கேட்கறோம். அதே மாதிரி இந்து மதத்துல இருக்கணும் சரி, கிறிஸ்டின் மதத்துல இருக்கணும் சரி, அவங்க கேட்கறது கிடைக்குதுன்னு நினைச்சுங்க. அது எப்படி கிடைக்குது? கிடைக்க கூடாது இல்ல? அதான் சரி. என்ன கேட்கிறாருன்னா, இப்ப இஸ்லாத்துல ஒரு கடவுள் சொல்றீங்க, கடவுள்கிட்ட கேட்கணுங்கிறீங்க. சரி, நீங்க கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறீங்க. இதே மாதிரி இந்துக்கள் அவங்க கடவுள்கிட்ட கேட்கறாங்க, கிடைக்கத்தானே செய்யுது. கிறிஸ்தவர்கள் போய் அவங்க சாமியை கும்பிடுறாங்க, அவங்களுக்கு கிடைக்கத்தானே செய்யுது. சில கோரிக்கைகளை வைக்கத்தானே செய்யறோம், எல்லாரும் கிடைக்கத்தானே செய்யுது அப்படிங்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன விளங்கிக்கணும்னு கேட்டா, கடவுளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல ஒவ்வொருவருக்கும் எப்ப நல்லது செய்யணும், எப்ப பிள்ளைய கொடுக்கணும், எப்ப கொடுக்க கூடாது, யாரு கொடுக்கணும், யாரு கொடுக்க கூடாதுன்னெல்லாம் அவர் தீர்மானிச்சு வச்சிருக்கிறார். அந்த தீர்மானத்தின் பிரகாரம் அது அதுக்குரிய நேரம் வரும்போது நடந்து கொண்டே இருக்கும். இப்ப எனக்கு ஒரு இந்த மாசம் கடைசியில எனக்கு ஒரு வயிற்று வலி வரணும்னு கடவுள் எழுதினார்னு வைங்க, அது வந்துடும். அடுத்த மாசம் அது போகணும்னு எழுதினார்னு வைங்க, அது போயிடும். கடவுளுடைய அந்த சித்தப்படி என்ன அது போயிடும். அந்த அடுத்த மாசம் நான் சர்ச்சுக்கு போனா அவர் தான் அதை குணமாக்கடா நான் நினைச்சுக்கிருவேன். கோயிலுக்கு போனா அதுதான் குணமாக்குச்சுன்னு நினைச்சுக்கிருவேன். நான் எங்கெங்க போறேனோ அவங்களாலதான் இந்த குணம் என்று நம்ம நினைச்சுக்கிருவோம். இது எப்படின்னு கேட்டா, நமக்கு ஒரு நோய் இருக்கிறது, 10 டாக்டர் போய் பார்க்கிறோம், அவரும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்றாரு, குணமாகல. 11வது டாக்டர் போவோம், அவசியமா சாதாரண ஒரு மாத்திரை தருவார், குணமாயிரும். டாக்டர்னா இவன் தான் டாக்டர், அது மற்றவங்களாம் பெரிய பெரிய டாக்டர் தான். ஆனால் இவனுக்கு குணமாகக்கூடிய நேரம் எப்ப கைகூடி வருதோ அப்ப குணமாகும் பொழுது சொல்லுவாங்க, விட்டவன் விலகும் போது தொட்டவன் கெட்டிக்காரன். பழமொழி சொல்லுவாங்க, விட்டவன்னா இறைவன், விட்டவன் விலகும் போது தொட்டவன தொட்டுதான் அந்த வைத்தியம் பண்ணுவான் அந்த காலத்துல, நாடி பாக்குறது. விட்டவன் விலகும் போது தொட்டவன் கெட்டிக்காரன். அப்ப விட்டவன் எப்ப விலகிறானோ அப்ப எந்த டாக்டர் கைய வைக்கிறானோ அவன் கெட்டிக்காரன் பேர் வாங்கிடுவான். நான் 10 டாக்டர் போறேன், குணமாவல, இன்னைக்கு தான் குணமாகணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு நான் யார்கிட்ட போறேனோ அவர் தான் குணமாக்குனார்னு பேரை வாங்கிட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி தான் நீங்கள் கடவுளை இல்லைங்கிறவனுக்கும் காரியம் நிறைவேறுது. அதுக்கு எப்படி சொல்றீங்க? நீங்க கடவுளை பத்தி கிறிஸ்துவ இந்துக்கள் கேட்கறாங்க, நிறைவேறுதுங்கிறீங்க. ஒருத்தர் கடவுளை இல்லைங்கிறாரு, 10 வருஷம் புள்ள இல்ல, 11ஆவது வருஷம் புள்ள வந்துருத, அவருக்கு யாரு கொடுத்தா? கடவுள் இல்லைங்கிற ஆளுக்கு யாரு கொடுத்தா? அவர் தான் இல்லைங்கிறாரு. அப்ப என்ன வழங்கணும்னா, அவரவருக்கு எப்பப்ப எது வரணும் கடவுள் தீர்மானிச்சிருக்கிறாரோ அது கிடைக்கும். தர்காவுக்கு போறவன் தர்காவுனால நினைக்கிறான், கோயிலுக்கு போறவன் கோயிலுக்கு போறதுனால நினைக்கிறான், தனி மனுஷன்ட்ட போய் கேட்பான், அது கூட நடந்து போயிடும். ஆனாலும் இது உண்மையா போயாண்டு எப்படி நீ கண்டுபிடிக்கணும் தெரியுமா? எல்லாரையும் கூட்டிட்டு போவோம், ஒரு 10 ஏழையை கூட்டிட்டு போங்க, இந்த 10 ஏழையும் பணக்காரனாக்குன்னு கேளுங்க, ஆக மாட்டாங்க, அப்ப தெரிஞ்சு போயிடும். லாட்டரி வாங்கிட்டு எல்லாரும் என்ன செய்யறான், கடவுள்கிட்ட சீட்டை வச்சுக்கிட்டு பூஜை செஞ்சுட்டு வர்றான், ஒருத்தருக்கு தான் உழுவுது. அப்போ 1 கோடி பேருக்கு உழுவுல, அவங்க என்ன? இப்ப இந்த ஒருத்தனுக்கு உழுந்தது கடவுளுடைய அனுகிரகம்னா இந்த மீதி பேருக்கு உழுவாம இருக்காது, அது யாருடைய அனுகிரகம்? இப்படிலாம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, ஏதோ ஒரு கடவுள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி எல்லா இடத்துக்கு நீ போனாலும் நிறைவேற மாதிரி அமைச்சிருக்கிறார். அதுக்குரிய காலமும் நேரமும் கூடி வரும் பொழுது நீங்கள் போனாலும் குணமாயிரும், போவாட்டாலும் குணமாயிரும், கடவுள் இல்லைன்றாலும் குணமாயிரும். ஆனால் கடவுள் இல்லைன்னு முடிவு எடுத்துட்டாருன்னு சொன்னா, எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த சர்ச்சுக்கு போனாலும், எந்த தர்காவுக்கு போனாலும் உங்களுக்கு குணமாகாது. இப்படிங்கிறது இஸ்லாம் அதுக்கு என்ன செய்யுது? ஆன்சரா சொல்லுகிறது.